ஹலோ கைஸ், டுடே விலாக் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கோலம் இது தான் போட்டிருக்கேன். எனக்கு என்னமோ இன்றைக்கி கோலம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் நம்மளோட வத்தல் இருக்குது இல்லையா, ஸோ அதையும் காய வச்சுட்டேன். டுடே கிளைமேட் இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி பொங்கல் வருது இல்லையா, ஸோ அதனால் ஹோம் எல்லாமே க்ளீன் பண்ணலான்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நேற்று ஊற போட்டிருந்தோம் இல்லையா, அது எல்லாமே நல்லா ஊறி இருந்தது. ஸோ அதை நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி எடுக்கலான்ட்டு ஊற வச்சது கூட கொஞ்சம் கற்கண்டு 2 பேரிச்சம்பழம் ஆட் பண்ணிக்கிட்டேன். சுகர் எதுவுமே ஆட் பண்ணாததுனால அதோட டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. பட் ஓகே, குடிக்கலாம். பனானாவை கிரைண்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி செம ஒர்க்கு, சரிங்களா. ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய திங்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அதை எல்லாமே எடுத்து வெளியே வச்சுட்டேன். இனி இங்கே பாருங்கள், டஸ்ட்டாக இருக்கா. ஸோ இதெல்லாமே நல்லா ஒட்டடை அடித்து அடுத்து க்ளீன் பண்ணி நல்லா கழுவி விடணும். இங்கெல்லாம் பழைய டிவி அது இது எல்லாமே இருந்தது, வெளியே எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பெட்டு மேலே செல்ஃபில் தான் துணி இருந்தது, ரஃப் யூஸ்க்கு வச்சுருப்போம்ல, அந்த துணி எல்லாமே இதில் இருக்குது. ரீசெண்டாக துவைச்சது எல்லாம் முன்னாடியே துவைச்சது எல்லாமே திரும்ப ஒரு வாட்டி கம்ஃபர்ட் போட்டு சர்ஃப் போட்டு முக்கி எடுத்து காய வைக்கணும். பெட்ஷீட் நேரத்தே துவைச்சிட்டேன், ஏன்னா ஒரே நாளில் எல்லா வேலையும் என்னால் பண்ண முடியாது தனியாக செஞ்சிட்ருக்கிறதுனால. ஸோ கீழே எல்லாமே இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ எல்லாம் நல்லா ஒட்டடை அடித்து க்ளீன் பண்ணி இதையும் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த ரூம்பு, அடுத்து நாளைக்கு இந்த ரூம் க்ளீன் பண்ணணும். இங்கே மேக்ஸிமம் ஹெவி ஒர்க் எதுவுமே இருக்காது. ஏன்னா இந்த டைம் பெயிண்ட் நாங்கள் அடிக்கலை, ஒயிட் வாஷ் பண்ணலை. பிகாஸ் இப்போ தான் மலைக்கு போயிட்டு வந்தாங்க, சபரிமலைக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் ஒயிட் வாஷ் பண்ணலை. ஸோ அதனால் எல்லாம் ஒட்டடையெல்லாம் அடித்து பொங்கல் வருது இல்லையா, ஸோ நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இந்த ரூம் நாளைக்கு ஃபஸ்ட்டு இந்த ரூம் க்ளீன் ஃபஸ்ட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன், வெளியே எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இது நம்ம சோப்பு ரெடி பண்ணது இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது. இது எங்கே எடுத்து வைக்கனே தெரியலை. ஏன்னா நம்ம தெரியாமல் அதில் ஏதாவது போட்டுட்டுனா கூட கொலாப்ஸ் ஆயிடும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ரெடி பண்ணது. அது மட்டும் இல்லாமல் வாட்டரு, ஆயிலு, ஏதாவது டஸ்ட்டு ஏதாவது பட்டுச்சுன்னா ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிரும், ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிடும். தண்ணி பட்டுச்சு அப்படின்னா எல்லாமே இதுவாயிரும். ஏன்னா அது இப்போ தான் ப்ராசஸில் இருக்குது. இது அப்புறம் ரெடி பண்ணது ட்ரை ஆகணும் அப்படின்றக்காக வச்சுருந்தேன். ஸோ இப்போ க்ளீன் பண்ணுறதுனால எல்லாம் மொத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க, எல்லாம் எவாப்ரேட் ஆகிட்டுருக்கு பாருங்கள், காஸ்டிக் சோடாலாம். ஸோ இதெல்லாம் எடுத்து பத்திரமா ஒரு இடத்து இதை நல்லா கழுவி விட்டுட்டு க்ளீன் பண்ணணும். ஸோ இப்போ இப்படி தான் இருக்குது. இனி க்ளீன் பண்ணணும். இது இதில் தான் இந்த 3 பக்கெட் நிறைய நம்மளோட திங்ஸ். ஏன்னா அதில் ஃபுல்லாக ஹெர்பல் ஐட்டம் இருக்குது ரெடி பண்ணது. இது ஃபுல்லாக இது உண்டியல் அந்த மாதிரி நம்மளோட திங்ஸ் தான் இருக்குது. இதில் ஃபுல்லாக மேக்கப் ப்ராடக்ட் இருக்குது. இதில் ஃபுல்லாக கொஞ்சம் மேக்கப் ப்ராடக்ட், அப்புறம் என்னோடய ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. இதில் ஓல்டு டிவி எல்லாம் வச்சுருக்கேன். இது நம்ம கிச்சனு, நம்மளுக்கு இந்த கட்டில் இதுதான் கிச்சனு. ஸோ இது இப்படி இருக்குது. ஃபைனல் டே தான் இதை வெளியெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் இதுக்கு மேலே எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் அத்தையோடது இங்கே எடுத்து வச்சுருக்கேன், எல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அதை முடிச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் உள்ள ஒர்க் ரொம்ப கட் ஷார்ட் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் வீடியோக்காண்டி. பட் அது பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு பாடி பெயின் ஃபுல்லாக வந்துச்சு. லெக்கு, அப்புறம் முதுகு பெயின் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இது என்னன்ட்டுனா வீக்காக இருக்கேன் நான். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ரூம் ஃபுல்லாக ஒட்டடை மட்டும் அடிச்சிருக்கேன். மேலே தூசிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் அடிச்சிருக்கேன். இன்னும் பெருக்கலை, கீழே எதுவுமே பெருக்கலை, பெருக்கிட்டு தான் கழுவிடணும். ஸோ இந்த இதில் ஒட்டடை அடிக்கும்போது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது க்ளோஸாக இல்லை ஓப்பனில் இருக்குது. ஸோ இங்கே ஒட்டடை அடிக்கும்போது அந்த சைடு விழ ஆரம்பிச்சிட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. இங்கே உள்ள திங்ஸு இங்கே இப்போ இந்த ரூமில் எதுவுமே இல்லை. இங்கே உள்ளதையும் டோட்டலாக எடுத்து வெளியே வச்சுட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக எடுத்து வெளியே வச்சாச்சு. ஸோ இப்போ இங்கேயும் ஒட்டடை அடிக்கணும். ஸோ அப்போ அங்கே போனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ஒரு ரூம்பாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம்னா சத்தியமாக இங்கே க்ளீன் பண்ணும்போது திரும்ப அங்கே டஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால்
இப்படி பண்ணலான்ட்டு. ஸோ இது வந்து ஃபுல்லாக ஒட்டடை அடிச்சுட்டு ஃபுல்லாக பெருக்கிட்டு கழுவ ஆரம்பிக்க வேண்டியதான். அப்புறம் பூஜை சாமானுமே எடுத்துட்டேன், கொஞ்சம் மட்டும் இருக்குது. அதை மட்டும் ஏதாவது ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சுட்டு திரும்ப பெருக்கிட்டு ஒட்டடை அடிச்சுட்டு இந்த சைடு ஒட்டடை அடிச்சுட்டு திரும்ப அங்கே இருந்து இங்கே பெருக்கிட்டு க்ளீன் பண்ணணும். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் பெருக்கி முடிச்சிட்டேன். பெருக்கி முடிச்சுட்டு கீழெல்லாம் தண்ணி ஊற்றி விட்ருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் கழுகுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்ருக்கேன். அப்புறம் வந்து செல்ஃப்லலாம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் சர்ப்பு பொடி போட்டிருக்கேன். கம்ஃபோர்ட்டு அப்புறம் சோப்பு சர்ப்பு இதை வச்சு கழுவணும். நல்லா தேய்க்கலைன்னா அதுவே உப்பு உப்பாக தெரியும். ஸோ அதை எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இங்கே கீழே வந்து தண்ணி சேம் இதே ரொம்பவுமே பெருக்கியாச்சு. கீழே தண்ணி போட்டிருக்கேன். இது வந்து நம்ம பூஜை அறை இருக்கிறது இல்லையா, ஸோ அதுலேயுமே சர்ப்பொடி போட்டிருக்கேன். ஸோ இனி வந்து கழுவி விடணும். மணி இப்போவே வந்து 1:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு 2 மணிக்குள்ளே கழுவி விட்டால் தான் அது வந்து சீக்கிரம் காயும். இல்லை அப்படின்னா நைட்டு வந்து நம்மளுக்கு தூங்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, வீக்காக இருக்கிறதுனால ஹெல்த் ட்ரிங்க் எடுக்கலான்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு என்னோடய ரூமில் இருக்கக்கூடிய இந்த செல்ஃப்ஸ் எல்லாமே நல்லா கழுவிட்டேன். கீழேயும் சர்ப் அண்ட் சோப்பு போட்டு கழுவி விட்டாச்சு. அந்த தண்ணி வடியட்டும், திரும்ப ஒரு வாட்டி அலசி விடணும். இப்போ வந்து இந்த ரூமில் இருக்கக்கூடிய இந்த ரூமில் வந்து அந்த குட்டியாக ஒரு செல்ஃப் இருக்குது பாருங்கள், இது. ஸோ இதை லைட்டாக கழுவி விட்டுட்டு அப்புறம் நம்ம பூஜை செல்ஃப்ஸ் இது எல்லாமே வந்து கழுவிடணும். ஸோ இதை கழுவி விட்டுட்டு இந்த ரூமையும் நம்ம கழுவி விட்டுலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 3 மணி ஆக போகுது. அதாவது 2:56 ஆகுது. இனி வந்து ஃபேன் போட்டு விட்ருக்கேன். இங்கே வந்து ஃபுல்லாக காஞ்சிக்கிட்டு இருக்கு. எல்லாமே கழுவி விட்டாச்சு. ப்ளஸ் இந்த ரூமுமே வந்து நல்லா கழுவி விட்டாச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது. எப்போ காயும்ன்ட்டு தெரியலை. ஸோ இனி வந்து வெளியே இருக்கக்கூடிய கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் துடைக்கணும். ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். காலையிலேருந்து சாப்பிடல. கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3:30 கிட்ட டைம் ஆகுது. இப்போ வந்து இந்த பூஜை சாமான்லாம் கழுவி வச்சுருக்கேன். ஏன்னா இது பாத்திரத்துலேயே கழுவக்கூடிய பாத்திரத்தில் இது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக பூஜை சாமான்கள் இந்த இதெல்லாம் கழுவுறது. ஸோ இதை வந்து கழுவி வச்சுருக்கேன். மேலே வந்து ஃபோட்டோஸ் அது எல்லாமே வந்து கழுவி வச்சுருக்கேன். ஸோ இனி வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய பாத்திரம் அது எல்லாமே கழுவணும். வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள், அப்புறம் 2 டேபிள், ஒரு கட்டில் கழுவி காய வச்சுருக்கேன். பட் தூறிக்கிட்டே இருக்குது. இப்போ தான் காஞ்சது, அதுக்குள்ளே தூறுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து ஒரு 5:30 போல் ஆகுது. ஓரளவு கொஞ்சம் பாத்திரம் எல்லாமே வந்து கழுவி போட்டிருக்கேன். கொஞ்சம் திங்ஸ் அந்த டேபிள் அப்புறம் கட்டில் அது எல்லாமே இருந்தது இல்லையா, அதை வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதெல்லாம் உள்ளே எடுத்து போட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் அந்த குட்டி சாமான்கள் இருக்கும்ல, அது மட்டும் இருக்குது. ஸோ அது வந்து நான் எப்படியோ காலையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த டிவிலாம் ரொம்ப வெயிட்டாக இருந்தது. ஏன்னா அது பழைய காலத்து டிவி மாதிரி இருந்தது. அதனால் வெயிட்டாக இருந்தது. எப்படியோ தூக்கி வெளியே வச்சுட்டேன். பட் என்னால் இப்போ சத்தியமாக முடியாது. ஏன்னா ரொம்ப உடம்பெல்லாம் ரொம்ப பெயினாக ஆக ஆரம்பிச்சிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5:30 கிட்ட ஆகுதா, இப்படி தூவானம் போட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த குட்டி இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இதெல்லாம் எங்கள் அத்தையோடது. இதெல்லாம் கழுவி வச்சுருக்கேன். அவங்களோட பாத்திரம் நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் உள்ளே கொஞ்சம் கழுவி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் நாளைக்கு தான் அதெல்லாம் இனி எடுக்கணும். அதனால் அது பிரச்சனை இல்லை. நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கக்கூடிய அந்த பாத்திரம் எல்லாமே வந்து அப்படியே இருக்குது. அது கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோமா, அதனால் அப்படியே இருக்குது. நம்ம இன்றைக்குள்ள பாத்திரமே இன்னும் கழுவலை. ஏன்னா இப்படி தூவானம் போட்டுகிட்டே இருக்குது. நம்ம பாத்திரம் வந்து வெளியே தான் வச்சு கழுவிட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் அப்படியே இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாத்திரம் கழுவுறது இந்த இடத்துல வச்சு பாத்திரம் கழுவுவோம், துணி துவைக்கிறது அங்கே வச்சு. ஸோ வந்து ஸோ அதனால் வந்து துணி துவைக்கிறதா இருக்கட்டும், பாத்திரம் கழுவுறதா இருக்கட்டும், மழை இல்லைன்னா மட்டும்தான் அதை பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வந்து மழை தூறிக்கிட்டே இருந்தது. ஸோ இப்போ வந்து
யூஸ் பண்ண பாத்திரம், யூஸ் பண்ணாத பாத்திரம், இங்கே வந்து அத்தையோட பாத்திரங்கள்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து கழுவி வச்சிருக்கு. இனி வந்து இதை காய வைக்கிறக்கா இருக்கட்டும், இல்லை கிச்சனில் எங்கே எடுத்து வைக்கணுமோ அங்கே எடுத்து வச்சுட்டு இந்த பிளேஸை நீட்டாக கழுவி விடணும். ஸோ மழை வந்ததுனால இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் முடியல, தனியாலாம் இருந்து இவ்வளோத்தையும் பண்ணுறதுன்றது கஷ்டமாக தான் இருக்குது. எப்படி தான் எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்குக்கும் போயிட்டு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் உண்மையிலே. ஸோ இனி வந்து இதை பண்ணணும். இனி வந்து இங்கே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்து ஹஸ்பண்டோடது, அவங்க தம்பியோடது, கொஞ்சம் கொஞ்சம் அந்த எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்டது அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அது எது வேணும் வேண்டாம் அப்படின்றது இதிலெல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் தூர போடணும் அந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து இங்கே நான் சொன்னேன்ல இந்த டிவியை தூக்கவே முடியலன்ட்டு, இதுதான். இதை லைட்டாக தொடச்சிட்டு அப்புறம் அந்த ஃபேனையும் லைட்டாக தொடச்சிட்டு இது எல்லாமே நீடு தான். இது அயன் பாக்ஸு, இதெல்லாம் வெறும் பாக்ஸ் தான். இதெல்லாம் தூர போட்டுட்டு இதெல்லாம் லைட்டாக அப்படியே தொடச்சி வைக்கணும். இதெல்லாமே தொடச்சிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் கிளியர் ஆயிரும். அப்புறம் அங்கே வந்து டிவி இருக்குது. இது என்னோடய மேக்கப் ப்ராடக்ட்டு, இது எல்லாமே நம்மளோடது. இது நம்ம கிச்சன் ஐட்டம். ஸோ அந்த பேக்கில் ஸ்நாக்ஸு, இது நம்ம சோப் ரெடி பண்ணக்கூடியது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம கிச்சனை கிளியர் பண்ணுறதுக்கு வந்து இது எல்லாமே கிளியர் பண்ணால் தான் இந்த பிளேஸை வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. மழை பெஞ்சதுனால உள்ளே வந்து கொடி இருக்குது. ஸோ அதில் வந்து அப்படியே காஞ்சதெல்லாம் அப்படியே குத்தாக எடுத்து போட்டிருக்கேன், மடித்து வைக்கணும். அண்ட் இது வந்து காயாததை போட்டுட்டு ஃபேன் போட்டு விட்ருக்கேன். இந்த பக்கமும் கொஞ்சம் காயாதது இருக்குது, போட்டிருக்கேன். இங்கே கொஞ்சம் திங்ஸ் இருக்குது, அதையுமே நல்லா நீட்டாக எடுத்து வைக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து புதுசாக பெயிண்ட் அடித்த மாதிரியே தான் க்ளீனாக வந்து சுற்றிலும் வந்து தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே பாருங்கள், க்ளீனாக இருக்கும். இந்த கிராக் மட்டும் இருக்கும், மற்றபடி எல்லாமே அப்படி இருக்கும். இது எல்லாமே தொடச்சி ஓரளவு காஞ்சிட்டு, தரையுமே நல்லாவே ஓரளவு காஞ்சிட்டு. இங்கே வந்து பூஜை சாமான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் இங்கேயும் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி ஃபேன் போட்டு விட்டதுனால நல்லாவே காஞ்சிருச்சு. இதெல்லாமே காஸ்டிக் சோடா பட்டு இந்த மாதிரி இருக்குது. எவ்வளோ தான் தேய்ச்சாலும் அந்த டைம் போகிற மாதிரி இருக்குது, காஞ்சோடனே திரும்ப அப்படியே தான் தெரியுது. அதுக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது, புதுசு பழசு எல்லாமே இதில் தான் இருக்குது. இதில் கொஞ்சம் கொஞ்சம் இது சும்மா அலசி போட்டால் தேவலை. பட் வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால அதை பண்ண முடியலை. ஸோ புதுசு இது எல்லாமே வந்து நம்ம துவைக்க வேணாம், இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். நம்ம நம்மளோட சோப்பு வந்து ஆல்மோஸ்ட் சேஃபாக தான் இருக்குது. அண்டு இது எல்லாமே எடுத்து செல்ஃபில் வச்சுட்டு நம்மளோட திங்ஸ் எங்கெங்கே இருந்து எடுத்தோமோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா ஒர்க்கு மேக்ஸிமம் முடிஞ்சது. ஸோ இது வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், நாளைக்கு பண்ணணும். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். லைக் பண்ணுங்கள்.